Hi all, welcome to Gaming with Anthony. This is your Anthony. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், எதை மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து நியூ ஸ்டோரி, நியூ கேம், நியூ ஸ்டோரி, புதுசாக ஒரு ரிலம்குள்ளே வந்து டைவ் பண்ண போகிறோம். என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா விதரிங் வேவ்ஸ். லைக் விதரிங் வேவ்ஸ் இந்த ஒரு கேம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்பிஜி எலிமெண்ட் கொண்ட வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்ட் காச்சா கேம். வந்து வித் நிறைய பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கும். ஒரு ஒரு டார்க் சைடான ஒரு ஸ்டோரிங்கிறது இந்த கேமுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸ் பண்ணியிருப்பானுங்க, ஸ்மூத் காம்போட் ஸ்டைல், ஃபைட் பண்ணுற விதமாக இருக்கும், எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணியிருப்பானுங்க. நல்லாயிருக்கும். வந்து அந்த கேமோட அந்த ப்ளே ஸ்டைலு. இந்த கேமோட ஒரு இன்ட்ரோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கேமில் வந்து எதெல்லாம் ஹைலைட்டாக பண்ணணும், இந்த கேமோட அந்த மெயின் கோர் ஸ்டோரி என்ன, அதுக்கப்புறம் வந்து இந்த கேரக்டர் மெக்கானிசமாக இருக்கட்டும், சில இம்பார்ட்டண்ட் பிளேசஸாக இருக்கட்டும், என்னென்ன விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணணுங்கிறது இருக்கட்டும், எல்லாத்த விஷயம் முக்கியமான கேரக்டர் உட்பட நான் எல்லாத்தையும் நான் சொல்லிட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டோரியை வந்து அடுத்தடுத்த நாள் வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம வந்து ரிவீல் பண்ணலாம். என்ன நடந்துச்சு இது வரைக்கும், என்ன நடந்திருக்கு வெதரிங் நியூஸில் நம்ம ரிவீல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கதையோட அந்த ஹீரோவே யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோவர். திஸ் மேன் ரோவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை தயாரித்தவங்க குரோ கேம். அவங்க தான் வந்து இந்த கேமை வந்து ஃபுல்லாக தயாரித்தவங்க தான் குரோ கேம். இந்த மாதிரி தான் அந்த வேர்ல்டு செட்டப்பே இருக்கும். வந்து இந்த வெதரிங் கேம்ஸோட வேர்ல்டு செட்டப்பே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மலையும் மலை சேர்ந்த இடமும் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டில் காட்டியிருப்பாங்க. அந்த இடம் பேர் வந்து ஜூவே. வந்து அது ஜூவேன்னு சொல்லுவாங்க. வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது. இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா வந்து லெமண்ட்டுன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த லெமண்ட்டுங்கிறது என்னென்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிசாஸ்டர் மாதிரி. வந்து நம்ம உலகத்தில் சுனாமி, பூகம்பம், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த லெமண்ட். இந்த லெமண்ட் வந்து ஆனால் அந்த மாதிரி விஷயமானு கேட்டிங்கன்னா நேச்சுரலாக ஏற்பட்ட ஒரு அழிவாக கேட்டிங்கன்னா இல்லை. இதுக்கு வந்து ஒரு தீய சக்தி இருக்குது, ஒரு பேட் ஃபோர்ஸுங்கிறது இருக்குது. அதை பற்றி நம்ம லேட்டரான் பார்த்துட்டு பாடலாம். என்ன ஆயிரும்னா இந்த ஒரு லெமண்ட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த உலகம் பேர் வந்து சொலாரஸ் 3. இந்த சொலாரஸ் 3 வந்து அட்டாக் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹியூமனிட்டியே அழிஞ்சிடும். இந்த உலகத்தில் இருக்க ஹியூமனிட்டியும் அழிஞ்சிடும். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பீப்புள் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த லெமண்ட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு க்ரீச்சர்ஸை உருவாக்கியிருக்கும். அந்த க்ரீச்சர்ஸ் பேர் என்ன பார்த்தீங்கன்னா டாசிட் டிஸ்கார்ட்ஸ். இந்த டாசிட் டிஸ்கார்ட்ஸ் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹியூமன்ஸை வந்து ஹண்ட் பண்ணி சாவடிக்கிறதா இருக்கட்டும், ஹண்ட் பண்ணி வந்து வந்து கொலை பண்ணுறதா இருக்கட்டும், ஹியூமன்ஸே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு இதுவாக தான் இருக்கும். இது ஒரு அழிஞ்சு போன உலகம் தான். மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் வந்து அழிஞ்சு போய் தான் காட்டுவாங்க. வந்து டிஸ்ட்ராய் ஆன தான் காட்டுவாங்க. அங்கங்கே தான் வந்து அந்த பீப்புள் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியும் இந்த மிருகங்க தான் டாசிட் டிஸ்கார்ட்ஸ். இந்த மாதிரி மிருகங்க தான் டாசிட் டிஸ்கார்ட்ஸ். இதுங்க தான் வந்து இருக்கு. இதில் நம்மளோட பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சடன்லி வந்து வந்து ஒரு காட் ஃபிகர் மூலியமாக வந்து வந்து என்ன ஆயிடுவோம்னா வந்து ஒரு இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கப்படுவோம். நம்ம பூமி வந்ததுக்கப்புறம் நம்மளோட பாஸ்ட் என்ன நடந்தது, நம்ம வந்து எதுக்கு இங்கே இருக்கோம், அந்த விஷயம்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பாஸ்ட்டையும் சரி, இங்கே நடக்கிற இந்த டாசிட் டிஸ்கார்ட்ஸ் மூலியமாகவும் இந்த லெமண்ட்டுங்கிற ஒரு பிரச்சனையை வந்து ஒவ்வொரு பிளேஸ்க்காக போய் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஒவ்வொரு பிளேஸ்க்காக போய் அதை வந்து ஃபினிஷ் பண்ணணும். அதுதான் நம்மளோட முக்கியமான ஒரு டார்கெட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு வந்து இதுவும் தேவை, நம்மளோட பாஸ்ட்டும் தெரிஞ்சுக்கணும். நம்ம யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். அதுதான் வந்து இந்த இதோடைய இதுவே. இதில் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா வந்து பவர்ஃபுல்லான ஆலைஸ் கூட வந்து சேர்ந்து எப்படியெல்லாம் வந்து இதுங்களை வந்து அந்த லெமண்ட்டை தடுத்தோம், எப்படி இந்த உலகம் இன்னும் அழியாமல் காப்பாற்றுறோம், அந்த மாதிரி ஒரு மெயின் ஸ்டோரியை பற்றி தான் போகும். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளோட ப்ரோட்டாகனிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோவர். அவருக்கு வந்து பேர் எதுவும் இருக்காது, ரோவர்னு தான் சொல்லுவாங்க. ரோவர் தான் மெயினான ஒரு ப்ரோட்டாகனிஸ்ட். அதுக்கப்புறம் ரெசனேட்டர்ஸ். இந்த ரெசனேட்டர்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பவர் வச்சுருக்கவங்க. அந்த பூமியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கும். வந்து இந்த மாதிரி வந்து ஒரு லெமண்ட் நடக்குது, இந்த மாதிரி வந்து டாசிட் டிஸ்கார்ட்ஸ் வந்து நிறைய பேர் வருது அப்படிங்கும்போது அவங்கள தடுக்கிறதுக்காக ஹியூமனே வந்து இவால்வ் ஆகிருப்பாங்க. அந்த இவால்வ் ஆன ஹியூமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாடியில் வந்து ஒரு மார்க் இருக்கும்.
அந்த மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாசிட் மார்க்னு சொல்லுவாங்க. அந்த டாசிட் மார்க் வந்து இருக்கும்போது என்ன ஆகும்னா வந்து அந்த டாசிட் மார்க் தான் மோஸ்ட்லி அவங்களுக்கு பவர்ங்கிறதே கொடுக்குது. இவன் தான் அவங்க ட்ரெயின் அது இது பண்ணாலும் அந்த டாசிட் மார்க்கில் இருக்க பவரை வச்சு தான் அந்த ரெசனன்ஸ் அபிலிட்டிங்கிறது ஒன்று இருக்குது. அது வந்து டிசைட் பண்ணும். அந்த மார்க்கை வச்சு தான் டிசைட் பண்ணும். அந்த மார்க் எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நிறைய வந்து ஒரு பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அது வந்து டிஃப்ரெண்டான பார்ட்ஸ் ஆஃப் பாடியில் வந்து அவங்களுக்கு வந்து உருவாகும் அந்த டாசிட் மார்க்ங்கிறது. அந்த டாசிட் மார்க் தான் மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு ரெசனன்ஸ் அபிலிட்டிங்கிறது கொடுக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து இந்த கேம் பிளே எல்லாம் பார்க்கும்போது டேரெக்டாக ஒரு எலிமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்கும். அவங்க எலிமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றியில் இருக்க மாலிக்யூல்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் மாலிகூல் எலக்ட்ரிக்கல் டேமேஜ் யூஸ் பண்ணுறவங்க எலக்ட்ரிக்கல் மாலிகூலை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். எர்த்தோட மேட்டர்ஸை சின்னதாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹெர்த்தையே கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. அந்த எலிமெண்ட்டே மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணாமல் ஜஸ்ட் சின்ன மாலிகுலரில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க அவங்க ரெசனன்ஸ் எபிலிட்டி மூலிமா. அதனால தான் அந்தளவுக்கு கொஞ்சம் பவராக இருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு ஐடியா இந்த ரெசனேட்டர்ஸ். அதுக்கப்புறம் நிறைய ஃபேக்ஷன்ஸ் இருக்குது. இந்த என்னென்ன மாதிரி ஃபேக்ஷன்ஸ் சொல்லலாம்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஷர்ட்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லேமண்ட் கூட ரொம்ப நாளாக வந்து போராடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து நிறையா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து ஃபஸ்ட்டாக நம்ம வந்து ஜம்ப் பண்ணுற ஒரு பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜின்ஷூன்னு நினைக்கிறேன். ஜின்ஷூன்னு தான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு. 1 minute. ஸோ அந்த பிளேஸ் பேர் வந்து மெயினாக வந்து ஜின்ஷூன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 1 minute. ஜின்ஷூ தான். அந்த சிட்டியில் தான் ஃபஸ்ட்டு நம்ம இருப்போம். ஓகேங்களா? அங்கே தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இறங்குவோம். அங்கே எப்படி நம்ம வந்து அந்த லெமண்ட் அந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்போம். அதுக்கப்புறம் ரெனசிட்டாக்கு போகும். அதுக்கப்புறம் வந்து இப்போ செப்டிமாண்ட்டில் இருக்கும். இப்போ வரைக்கும் இந்த கேம் ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 1 year 2 or 3 months இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. போன வருஷம் மேல ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து 1 year 1.5 year கிட்ட இருக்கும். ரொம்ப பெரிய மேப். இப்போ 1.5 year பெரிய ஒரு மேப்பே கொடுத்துட்டானுங்க. அந்த சோலார் சிஸ்டத்தோட பெரிய ஒரு மேப்பே கிடச்சிருச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். 1.5 month ஆஃப் இயர்னு சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இதுலேயே வந்து பெரிய ஒரு மேப் கொடுத்துட்டாங்க. ஒரு 3 பிளேஸை வந்து கிட்டத்தட்ட வந்து ரிவீலே பண்ணிட்டாங்க. ஜின்ஷூ சிட்டியாக இருக்கட்டும், ஜின்ஷூவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து செப்டமாட்டாக இருக்கட்டும், ரெனசிட்டாவாக இருக்கட்டும். இந்த மூணுமே 3 டிஃப்ரெண்ட்டான தீமில் இருக்கும். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஜின்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்ஷியன்ட் இல்லை மாடர்ன் ப்ளஸ் ஏன்ஷியன்ட் ஜப்பான் ஆர் சைனீஸ் கலந்த ஒரு மாடலில் இருக்கும். இந்த வந்து இது என்ன சொல்கிறதுனா வந்து இந்த ஜின்சி. இந்த ரெனசிட்டா வந்து லைக் வந்து ஒரு மிடில் கூட சொல்ல முடியாது. ஒரு 90s 80 அந்த காலத்தில் இருந்த இட்டாலி எப்படி இருக்குமோ, அந்த வெனிஸ் நகரம்லாம் எப்படி கொடுத்துருப்பாங்களோ, வெனிஸ் அண்ட் ஃப்ரெஞ்சு கலந்த ஒரு ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க. அந்த இதை லைக் வந்து இட்டாலி ப்ளஸ் ரோம் அந்த இதில் வந்து ஒரு நியூ மாடர்ன் இயரான ஒரு 1980 to 2000 அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் வந்து இப்படி ஒரு வேர்ல்டு செட்டாக இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ரெனசிட்டாவை. செப்டிமாண்ட்டை பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ரோம், ஃபுல்லாக ஏன்ஷியன்ட் ரோம், ஏன்ஷியன்ட் க்ரீக் அந்த ஒரு ஸ்டைலில் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க செப்டிமாண்ட்டை. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தான் வந்து அந்த வேர்ல்டோட ஸ்ட்ரக்சரே வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ மெயினாக பார்க்க போனால் இது ஓகே. ஸோ இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இது ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டோரியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த காம்பவுண்ட் மெத்தடும் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஓப்பன் வேர்ல்டாக கேம் இருக்கனால கென்ஷின் மாதிரியே தான் வந்து அந்த காம்பவுண்ட் ஸ்டைலுங்கிறது இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எது வந்துன்னா நம்ம இவங்கள மாதிரி லைக் வந்து இந்த ஆங்காய் ஸ்டார் ரியல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் பேஸ்டு அட்டாக் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் லைக் வந்து இந்த அட்டாக்குங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து கென்ஷனில் இருக்க மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்டில் வந்து நம்ம அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரீ டேர்ம் லைக் வந்து ஃப்ரீயாக எங்கே வேணால் மூவ் ஆகலாம், ஜம்ப் பண்ணலாம், பறக்கலாம் இருந்த இடத்துலேருந்தே. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபன்னான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப ஜாலியாக ப்ளே பண்ணலாம். மிஷின்ஸ் முடிக்கணும் கூட இல்லை, ஆனால் மிஷின்ஸ் முடித்தா வந்து நிறைய பிளேசஸ் அன்லாக் ஆகும். பிளேசஸ் அன்லாக் பண்ண முடியாது மோஸ்ட்லி. ஸோ பிளேசஸ் எல்லாம் அன்லாக் பண்ணிட்டு சுற்றலாம். சும்மா இருக்கிற அடிமீஸ் அடிக்கலாம், அந்த மாதிரி சும்மா சுற்றலாம், பறக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கேமுங்கிறது, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி அந்த திங்க் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இது பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ அப்கமிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜின்ஷூவில் வந்து நான் பார்த்தா பிரிக்க போகிறேன். ஜின்ஷூவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு த்ரோனோடியன் கூட ஒரு லைக் வந்து ஒரு சண்டேங்கிறது நடக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து சில ஃபேக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து முக்கியமான ஃபேக்ஷன் வந்து ஃப்ராக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ராக்டர்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச. 1 minute அவங்க பேரை நான் வந்து இது பண்ணிக்கிறேன். கீயாக இருக்க வந்து அந்த ஃப்ராக்டர்ஸ் தான் நினைக்கிறேன்.
விஷுவல் அங்கே பேர் வந்து வாயில் வர மாட்டேங்குதுப்பா. ஆமாம், பேர் வர மாட்டேங்குது வாயில். மிச் அல்லவா. ஆ ஃப்ராக்சிடஸ் சாரி ஃப்ராக்சிடஸ். இந்த குரூப்பை சேர்ந்தவங்க இவங்க ஃபேக்ஷனை சேர்ந்தவங்க தான் வந்து நம்ம வந்து அந்த ஃபேக்ஷனை சேர்ந்தவங்க தான் அடிக்கடி வந்து நமக்கு தொல்லை பண்ணுவாங்க, நம்ம கூட சண்டையெல்லாம் போடுவாங்க. அதுலேருந்து ஒருத்தன் கூட நம்ம சண்டையே வரும், ஓகேவா. அது வரைக்கும் நான் வந்து பாட்டை கவர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு இதை வந்து இன்னொரு பாட்டில் நான் கவர் பண்ணுற மாதிரி நான் பார்த்துப்பேன். ஏன்னா வந்து அது ஒரு பெரிய ஸ்டோரி. லைக் வந்து நான் ஃபுல்லாக போட்டால் கூட அட்லீஸ்ட் ஒரு 40-50 நிமிஷம் கிட்ட ஆயிரும். அந்த கிட்டத்தட்ட ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் கிட்ட ஆயிரும். அந்த ஒரு ரீசன்னால தான் நான் வந்து கட் பண்ணி நான் போகிறேன். அந்த ட்ரெனோடியன் கூட நடக்கிற ஒரு சண்டையே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்தளவுக்கு மாறிடும். அந்த ஒரு ரீசன்னால தான் நான் வந்து அட்லீஸ்ட் பாதியாக பிரித்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாங்கிற ஒரு பிளானிங்கில் இருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பண்ணுங்க. ஹோப் நீங்கள் வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வெதரிங் வேவ்ஸை பற்றி தெரியாத பீப்புள் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த வெதரிங் வேவ்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னென்னா வந்து இந்த கென்ஷன் இம்பாக்டை விட கம்மியான ஒரு இதுதான். லைக் வந்து கென்ஷன் இம்பாக்டில் நிறைய மேப் ரிலீஸ் பண்ணிட்டானுங்கடா, அதனால தான் வந்து 40-50K 50 ஜிபி இருக்குது. ஸோ அதில் நீ சொல்லலாம் இதுலேயும் கொஞ்சம் பெரிய மேப் இருக்க தான் செய்யுது, ஆனால் வந்து அதை விட கம்மியான ஒரு ஸ்பேஸ் தான் எடுக்குது இந்த கேம்ங்கிறது. அண்ட் வந்து லோ அண்ட் மொபைல் கேமையும் கொஞ்சம் ப்ளே பண்ணலாம். லேக் இருக்கும், ஆனால் ப்ளே பண்ணலாம். கொஞ்சம் நல்லா ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா நல்லாவே ப்ளே பண்ணலாம், நல்லாவே இருக்கும் இந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் நான் ப்ளே பண்ணி தான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் என் ஐடி பார்த்தீங்கன்னா ஒரு 56 லெவலில் இருக்கும். ஆல்மோஸ்ட் நிறைய கேரக்டர்ஸ் இப்போ நியூவாக அந்த கேரக்டர்ஸ் கூட நான் பிக் பண்ணி வச்சுருக்கேன். அதோட வெப்பனுமே வச்சுருக்கேன். ஏன்னா வந்து வெப்பன் புல் பண்ணும். நான் ஃப்ரீ டு ப்ளே பிளேயர் தான். F2P தான் நான் ப்ளே பண்ணது கிடையாது. இந்த கேமுக்கும் சரி, என்ஷனாக இருக்கட்டும், அவங்காயாக இருக்கட்டும், சோலோ லெவலுங்கிறப்ப எந்த கேமுக்கும் நான் வந்து ப்ளே பண்ணது கிடையாது இது வரைக்கும். ஒரு தடவை கூட நான் வந்து அதுக்கு ரீசார்ஜ் பண்ணது இல்லை, சரிங்களா. ஸோ நான் வந்து ஒரு ஃப்ரீ டு ப்ளே பிளேயர் தான். ஸோ அதனால் நான் வந்து மேபி நான் எப்படி வந்து அந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறேன் அப்படி சொல்கிறதுன்னு அவசியம் இல்லை. நீங்களே வந்து அந்த மேப் ட்ரெஷரெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வந்து பெரிய மேப் அங்கங்கே ட்ரெஷர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ட்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கும் மெக்கானிசம் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு ஈஸியாக ட்ரெஷர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி ஈஸியாக நம்ம ப்ளே பண்ணலாம். கேம் ப்ளே பண்ணுறதுக்கு அந்த ஸ்டோரியை கேட்டு ப்ளே பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸ்டோரி கேட்காம ப்ளே பண்ணிங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, எதுவுமே புரியாது. அது மட்டும்தான். லைக் வந்து அது எதுவுமே புரியாது, அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த லைக் வந்து அந்த கேம் ஸ்டோரி வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல், ஹாவ் அ நைஸ் டே.